வாலறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று நாம் பார்க்க இருப்பது எளிய முறையில் எவ்வாறு அவரவர்களுக்கு ஜோதிடத்தில் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை தவிர்ப்பது அப்படின்னு பார்த்தா, நம்ம சித்தர்கள் சொன்னதை நம்முடைய மூச்சு காற்றை மாற்றி அமைப்பதன் மூலமாக அந்த கிரகங்களின் பாதிப்பிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம்னா, இந்த கிரகங்கள் தான் பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிரக அமைப்பு அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் இயங்கும் அப்படின்றதன் தத்துவத்தில் இந்த 9 கிரகங்கள் தான் நம்மை ஆட்டி வைக்கிறது. அப்போ இதில் 7 கிரகங்களுக்கு மட்டுமே ஓரைகள் சொல்லப்பட்டுள்ளது. ராகு கேதுகளுக்கு ஓரை இல்லை. அதன் அடிப்படையில் தான் இந்த நாட்கள் வாரம் என்பது உருவாக்கப்பட்டது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை எடுத்தீங்கன்னா, காலையில் சூரிய உதயத்திலிருந்து, அது எந்த நாடாக இருந்தாலும் சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம் சூரிய ஓரை, அதாவது இந்த சூரியன் என்பது நம்மை ஆளுமை செய்யும். அப்போ நல்லபடியா இருந்துச்சுன்னா, ஜாதகத்தில் நல்ல தன்மையில் இந்த சூரியன் அமைஞ்சிருக்கு அப்படின்னா நல்லதை செய்யும். கெடுபலன் தரக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது கண்டிப்பாக கெடுபலன்களை தரும். அப்போ என்னன்னு பார்த்தோன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை எப்பெல்லாம் சூரிய ஓரை வரும்னா 4 முறை வரும். காலையில் சூரிய உதயத்திலிருந்து 6 to 7 மணி வரையில் வரும். மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரையிலும், இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரையிலும், அதிகாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரையிலும் இந்த சூரிய ஓரை நிகழும். அதனை அடுத்து சுக்கிர ஓரை வரும். இதே ஆர்டர் 6னாக்க 7, 2, 9, 4 இந்த நேரங்களில் இந்த ஓரைகள் நம்மளுடைய உடலையும் மனதையும் இயக்கும். இப்போ இந்த கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் எந்த ஓரை வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஓரை நேரத்தில் நம்மளுடைய மூச்சுக்காற்று எப்படி இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலது நாடியில் பார்த்தீங்கன்னா சூரிய நாடின்னு சொல்லுவாங்க. இந்த வலது நாடியில் சூரியன், சனி, செவ்வாய், குரு இந்த 4 கிரகங்களோட ஆதிக்கம் நிகழும் பொழுது நம்முடைய மூச்சுக்காற்று இந்த வலது நாடியில் ஓடும். அப்போ இடது நாடியில் பார்த்தீங்கன்னா சந்திரன், சுக்கிரன், புதன் இந்த கிரகங்களுடைய ஓரை வரும் பொழுது இடது நாடியில் மூச்சு ஓடும். அப்போ எந்தெந்த கிரகங்கள் நமக்கு எதிராக இருக்கும் பட்சத்தில் எதிர்மறையான பலன்களை செய்யும், அப்பொழுது இந்த மூச்சுக்காற்றை அடுத்த நாடிக்கு மாற்றுவோமேயானால் இந்த எதிர்வினையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து நம்மை காற்றுக்கொள்ள முடியும். இது குரு மட்டும் பார்த்தீங்கன்னா தேய்பிரையில் பிறந்தவங்களுக்கு இடது நாடியில் ஓடும். அதாவது இடது பக்கம் சுபகிரகங்கள் என்றும் வலது பக்கம் பாவகிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண் கிரகங்கள் வரிசையில் வரும்போது வலது நாடியில் குருவும் இடது நாடியில் தேய்விரையில் குருநாடியும் ஓடும். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சித்தர்கள் அடிப்படையான இந்த பரிகாரத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, சமமாக முதுகுத்தண்டு நேராக வைத்துக்கொண்டு பத்மாசனம் என்று சொல்லக்கூடிய சம்மணம் போட்டு அமர்ந்து கொண்டு, இப்போ சனிக்கிழமை காலையில் சனி ஓரை வருது அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ வலது நாடியில் காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் மூச்சுக்காற்று ஓடும். அதாவது அதிகமாக திக்னஸான ஒரு காற்று வேகமாக ஒரு கற்றையாக வலது நாடியில் ஓடும். இடது நாடியில் அடர்த்தி குறைவாக மிக மெலிதான மூச்சுக்காற்று ஓடும். இதுதான் சனிக்கிழமை ஓடக்கூடியது. அந்த நேரத்தில்
வலது தொடை மீது இடது காலை தூக்கி வைத்து அழுத்தம் கொடுத்தால், அல்லது படுத்துட்டு இருக்கீங்க காலையில் உடல் முடியல, வலது புறம் திரும்பி படுத்துட்டோம்னா இந்த வலது பக்கம் ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும், ஒரு அழுத்தத்தை கொடுத்தோம்னா சற்று நேரத்தில் 2 நிமிடத்திற்கெல்லாம் உங்களுடைய மூச்சு காற்று இடது நாடியில் ஓட ஆரம்பிக்கும். அப்படி ஓட ஆரம்பித்து இந்த 1 மணி நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா அன்றைய பொழுதில் இந்த சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு முழுமையாக தடைப்பட்டு நல்ல பலன் நடக்கலனாலும் பரவாயில்ல, கெட்ட பலன் நடக்காமல் இருந்தால் போதும் இல்லைங்களா? அப்போ உட்காந்துக்கிட்டு தான் செய்யணுமா, படுத்துக்கிட்டு தான் செய்யணுமா அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும்போது வலது புறத்தை அரெஸ்ட் செய்யும்படியாக, அதாவது செயலெடுக்கும்படியாக ஏதாவது ஒரு பொருளை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த பொருள் கீழே உழுவாமல் இருக்கிறதுக்கு ஒரு கவனத்தை செலுத்துவோம், அல்லது இந்த கையில் ஏதோ ஒன்று பிடிச்சிக்கிறோம், அல்லது ஏதோ ஒரு அழுத்தம் வலது புறம் நம்மளுடைய உடம்புல காலில் இருந்து தோள்பட்டை உச்சந்தலை வரைக்கும் ஏதாவது ஒரு பகுதியில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து சிந்தனை அந்த பக்கம் திருப்பணும்னு சொன்னால் மூச்சு காற்று ஆட்டோமேட்டிக்காக இடது பக்கம் மாறிடும். அப்போ இந்த சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்பை நம்மால் கண்டிப்பாக நிவர்த்தி செய்ய முடியும். இப்படிதான் நம்ம சித்தர் சொல்லிட்டு போயிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு நாளும் செய்தோம் அப்படின்னா பெருவாரியான சிரமங்களை, நோய் நொடிகளை கூட சரி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி செய்துதான் அவங்க என்ன பண்ணாங்க, நரை, திரை, மூப்பு, பிணி, சாக்காடு அப்படின்ற 5 விஷயங்களை தவிர்த்தார்கள். நரை என்றால் முடி நரைத்து போகுதல், அது கூடாது. திரை என்றால் கண்ணில் பூ விழுகுதல், வயதாகும் போது நமக்கு கண்ணு பார்வை குறையுது இல்லைங்களா, கண்ணில் திரை விழுகுது, கண் புரை விழுகிறது, அதை தவிர்க்கிறது. மூப்பு, இளமை மறைந்து முதுமை வருவது, அதை தவிர்ப்பது. உடலில் நோய் நொடி ஏற்படாமல் தவிர்ப்பது. இறப்பிலிருந்து ஆயுளை நீண்ட காலம் பாதுகாப்பது. இப்போ இந்த மாதிரி செஞ்சுதான் 700 ஆண்டுகள், 800 ஆண்டுகள், 1200 ஆண்டுகள் இப்படிலாம் சித்தர்கள் வந்ததா நாம படிச்சிருக்கோம். உடலில் ஏற்படக்கூடிய இந்த மெட்டபாலிசம் என்று சொல்லக்கூடிய வளர்சிதை மாற்றத்தை தவிர்த்தல். நீண்ட நாள் வாழ்ந்தாத்தானே எதையும் கண்டுபிடிக்க முடியும், அறிவியலை உணர முடியும். பெரிய பணக்காரங்கள்லாம் எவ்வளவு பணம், பொருளாதாரம், சொத்து சுகம் இருந்தபோது விரைவாக அவங்களுடைய ஆயுள் முடிஞ்சு போச்சுன்னா என்ன பலன் அப்படின்னு இன்னைக்கு யோசிக்கிறாங்க. இந்த ஆயுளை நீட்டிப்பதற்கு என்ன பண்ணுறதுன்னு. இது 10,000 20,000 ஆண்டுகளுக்கு முன்னதாக நம் முன்னோர்கள் யோசித்து கண்டுபிடித்து மக்களுக்கு சொன்னது தான் இந்த ஊழ்க பயிற்சி என்னும் மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சியில் நிறைய இருக்கு. சரகலைம்பாங்க, வாசி யோகம் அப்படிம்பாங்க. வாசியை திருப்பி போட்டீங்கன்னா சிவயோகம், வாசி சிவா. இந்த நிலையில் உயிர்காற்றை உள்வாங்கி நிலைநிறுத்தி கும்பகம் என்று சொல்லக்கூடிய மூச்சை அடக்கி சுழுமுனைன்னு சொல்லக்கூடிய 2 மூக்களையும் விட்டாக்க இன்னும் ஆயுள் கூடும். நம்ம இப்போதைக்கு எந்த கிரகம் நமக்கு பாதிப்பை கொடுக்குதோ அந்த கிரகத்தை ஓரையில் மூச்சு காற்று திருப்பி விடுவதன் மூலமாக சில அனுகூலங்களை பெறலாம். ப்ராக்டிஸை செஞ்சு பாருங்க. நான் செஞ்சிட்டு இருக்கேன், நல்ல பலனை தருது. ஒவ்வொரு நாளும் காலை சூரிய உதயம் அந்தந்த பகுதிகளுக்கு, சென்னையில் ஒரு சூரிய உதயம் இருக்கும், தேனியில் ஒரு சூரிய உதயம் இருக்கும், கல்கட்டாவில் ஒரு சூரிய உதயம் இருக்கும், குஜராத்தில் ஒன்று இருக்கும். அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், வெளிநாடுகளில் வேற இருக்கும். அப்போ அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்க இந்த சூரிய உதயம் முதல் 1 மணி நேரம் அன்றைய நாளின் அதிபதி ஆட்சி செய்யும். மீண்டும் 1 மணிக்கு அதே ஓரை வரும், இரவு 8 மணிக்கு அதே ஓரை வரும்.
அதிகாலை 3 மணிக்கு அதே ஓரை வரும். அப்போ இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரை, அடுத்ததாக 1 மணி நேரம் சுக்கிரன், அடுத்தது புதன், அடுத்தது சந்திரன், அடுத்ததாக சனி, அடுத்ததாக குரு, அடுத்தது செவ்வாய், மீண்டும் சூரியன் வந்துடும். இப்படியே போய் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை சந்திர உரை வரும். ஒவ்வொரு நாளும் அந்த கிழமையின் அதிபதியினுடைய உரை வரும். இதை புரிஞ்சு நாம் மிக எளிமையாக பெரிய அளவில் செலவில்லாமல் இதை கடைபிடிச்சோம் அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சித்தர் சொல்லியிருக்காங்க. நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நீங்களும் பயன்பெறலாம். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றிகளும் வணக்கங்களும்.